அல்லாட்ட கேட்காம இருக்கிறதும் மிகப்பெரிய குற்றம். அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டிய விஷயத்த இன்னொருத்தட்ட போய் கேட்கறது அதை விட பல மடங்கு குற்றம். இங்க என்ன இல்லைன்னு நீ போய் அங்க கேட்ட அப்படின்னு அல்லாஹ்க்கு எவ்வளவு கோவம் வரும். ஸோ அல்லாஹ் கிட்ட உதவி தேடுற விஷயத்திலையும் நம்ம என்ன பண்ணணும், சின்சியரா இருக்கணும். அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரியான உதவிகள் கேட்கணும். எது நான் சொல்றது மறைவான உதவிகள், கண்ணு முன்னாடி இல்லாமல் அஸ்பாபுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த உதவிகள். அடுத்த வசனம் அல்லாஹ் என்ன சொல்றா, எங்களுக்கு நீ நேரான வழியை காண்பித்து அருள்வாயாக, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், நேர்வழி என்கிட்ட கேளுங்கிறான். இப்போ இந்த இடத்துல நேர்வழி கேளுங்கன்னு மொட்டையா இருக்கு. எந்த நேர்வழியை பத்தி இது குறிப்பா சொல்லுது அப்படின்னா, நான் சொன்னல ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டுச்சு, அந்த வேலை எப்படி செய்யணும், எந்த எந்த வேலை, இந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான அந்த அரசு நிர்வாகத்தை அடையிறது எப்படி, அதை நிர்வாகம் செய்வது எப்படி, அதை மெயின்டைன் பண்ணுவது எப்படி, இது எனக்கு தெரியல, எனக்கு காட்டி கொடுன்னு கேட்டது. இதுதான் துவா. ஏன்னா மற்றது எல்லாமே அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அல்லாஹ் தான் இறைவன் சாட்சி சொல்லிட்டாரு ஆல்ரெடி. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லியாச்சு, அல்லாஹ்வை புகழ்ந்தாச்சு, அவனை பற்றி அவனுடைய சிஃபத்துகளையும் சொல்லியாச்சு, அவன் ரஹ்மானு ரஹீம்னு சொல்லியாச்சு, மறுமை நாளை பற்றியும் நம்பியாச்சு, மாலிகி யௌமித்தீனும் நம்பியாச்சு, அவன்கிட்ட தான் உதவி கேட்கணும், அவனுக்கு தான் அடி பணியணும், இத்தனை ஸ்டேட்மெண்ட் சொல்லியாச்சு. இத்தனை ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்ட ஒருத்தன் நேர்வழியில் இருக்கிறானா, வழிகட்டில் இருக்கிறானா? அப்ப இதை தாண்டி என்ன ஹிதாயத் அவனுக்கு தேவைப்பட்டுச்சு மனுஷனுக்கு அல்லாட்ட?